அதாவது இன்றைக்கி நடைமுறையில் இந்த வாழ்வியலில் இந்த விஞ்ஞானத்தினுடைய வியத்தகு வளர்ச்சி நம்ம வாழ்வினுடைய ஒரு அங்கமாக போயிடுச்சு. வாழ்க்கைக்கு தேவை கேளிக்கையே இல்லை. வாழ்க்கை நம்மளுடைய அன்றாட கடமை, அன்றாட வாழ்வியல் போக்கு, இந்த சமூக கட்டமைப்பின் ஒற்றுமை கூடுதல், இதெல்லாம் தாண்டி கேளிக்கைக்கும் சில நேரம் ஒதுக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கேளிக்கையே வாழ்வாயிடுச்சு. அவர்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக இந்த கிளர்ச்சி, இந்த தீவிர போக்கு, இந்த வக்ர உக்ர விரோத துரோக, இந்த விகாரமான காட்சி வடிவமைப்பு, இன்னும் அதுதான் நம்ம குருநாதர் சொல்லுவார், சப்த ஜால வண்ண மயக்கிகள், வண்ண திரைக்கூத்து காண்குமராம்பர், சப்த ஜால வண்ண திரைக்கூத்தான். அது நமக்கு லாபகமாக இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு நாயக மாயை. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி மூல பரம்பொருள்ங்கிறது அது ராஜ மாயை. அதனுடைய பிரதிபிம்பங்கள் தான் மனிதர்கள். அந்த உயிர் வழி ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்க ஒன்று. அதனால் யாருக்கும் தான் எதுவும் தான். அதனால தான் மண் தந்த மன்னன் மனிதன், அவ்வளோதான். இவனுக்குள்ளே அப்படி ஒரு ராஜ மாயை இருக்குது. அப்போ இவனுக்குள்ளார அந்த மாதிரி அங்கே நாயகத்துவத்தை, அது இந்த கனவு தொழிற்சாலை அப்படிங்கிற பேரால் அந்த வண்ண திரைக்கூத்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நிலைப்பாட்டிற்கு அவன் அடிமையாயிடலாம். முதல்ல இவனுக்குள்ளார அந்த நாயக மாயை தோன்றுறது. அதற்கப்புறமேட்டுக்கு அதை காணுவது தான் தன்னுடைய ராஜ லட்சணம்னு நினச்சிக்கிறான். அவ்வளோதான். அதெல்லாம் காணும் பொழுது இவன் மனசுக்குள்ளே போகும்போது இயல்பாகவே அவர்களுக்கு அவன் எதில் லயிக்கின்றானோ அதற்கு அவன் அடிமையாகிறான். அதுக்கு அவன் விசுவாசமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறான். இந்த மண் தந்த மன்னர்கள் நீங்கள், அவ்வளோதான். வன் தலை உடையவன் தலைவன். இங்கே ஒரு தலைவன் இருந்து இந்த உலகத்தை சரி செய்ய முடியுமா? ஒவ்வொருவருமே தலைமைன்னா என்ன? அது ஒரு தலைமை பொறுப்பு, அவ்வளோதானே. வேறு என்ன இருக்காங்க? அவரவர் கடமையை செஞ்சுட்டாவே முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே. நம்ம மயங்கிறதுக்கு என்ன இருக்குது? சக மனிதர்கள்னால் யார்? மலமூத்திரதாரி, அவ்வளோதான். உன்னை போல தான் அங்குவோம். இதில் எந்த விதத்திலும் அவர்கள் மேலானவர்களும் இல்லை, நீங்கள் கீழானவர்களும் இல்லை. உன்னை காண நீ அதுக்கு லயமாகி அடிமையாகிடுற, உன்னுடைய தலைமைத்துவத்தை இழந்துடுற. ஏன்னா இயல்பாகவே மயக்கம் உனது மூலம். அதனால் எளிதில் மயங்கிடுவ. அது உனக்கு எதமாக இருந்து உனக்குள்ளே ஒரு குறைந்தபட்ச பகுத்தறிவும் தன்னிறைவும் ஒரு அடங்கலும் இயல்பான அன்பும் இன்பமும் ஆனந்தமும் அப்படின்னு ஒரு அற்ற நிலை வரும் பொழுது இப்போ இயல்பாகவே இன்னொன்றுக்கு அடிமையாயிரும், அவ்வளோதானே. இதில் வேற என்ன இருக்குது? அதுவே வாழ்வா? இது என்னது? இது மாயை ஏற்படுத்தின மாயை இல்லையா? அது வெறும் கனவு தொழிற்சாலை இல்லையா? அதன் பெயரால் தன் வாழ்வை அழைத்து சென்றுவிட்டு அவரவர் தத்தமது கடமையிலிருந்து விலகிறாங்க. இன்றைக்கி களியினுடைய தோஷமும் அதில் காட்டப்படுகிறது. இங்கே என்ன காட்டணும் என்ன காட்டக்கூடாதுன்னு சில நியதிகள் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொன்றுக்குமே இருக்கணும்னு சொல்லணும். அந்த அரங்கங்கிறது அந்த அரங்கம், அவ்வளோதான். அது வேற. ஆனால் அதை சார்ந்த, அப்புறம் குரோதம் சார்ந்த, விரோதம் சார்ந்த, பொறாமை சார்ந்த ஒரு விபரீத போக்கு, ஒரு விகாரமான காட்சி, இதெல்லாம் காட்டப்படும் பொழுது இவனுக்குள்ளார அந்த நாயக மாயையை சொரிஞ்சு விட்டு போயிடுறான். அவன் என்ன நினச்சிக்கிறான்? அவனுக்கு மேலே இருக்க ராஜ மாயை. அவன் பெருநில மன்னன்னா இவனுக்குள்ள ஒரு குறுநில மன்னனாக ஆயிடுறான். இவனுடைய இந்த உலகத்தில் இதை மேடையாக்கி இதில் ஒரு தன் நாயக மாயையில் அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு அதுதான் வாழ்க்கைன்னு போயிடுறான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தலைவன் என்பவன் தலைமை சேவகன், தலைமை பொறுப்புடையவன். இந்த சகத்திற்கு
நேரடியாகவும் மறைமுகமாகவும் சித்தத்தால் சொல்லால் செயலால் 100% நன்மையை செய்பவன், அல்லது அந்த சிந்தனையில் இருப்பவன், அதற்கான நிலைப்பாட்டில் இருக்கிறவன். அவ்வளோதான். இங்கே வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? இப்போ நம்மளுடைய அந்த நாயக மாயையை, அங்கே களத்தில் வைக்கப்படும் அந்த மாயை, இப்போ நான் ஒரு மனிதன் இவ்வளோ தானே என் முகம், அங்கே எதிரில் இருக்கவனுக்கு அவ்வளோதானே இருக்கும். அதே முகத்தை அங்கே பல ஜாலமான ஒளிகளில், ஜாலமான வண்ணங்களில் காட்டும்போது அந்த ரம்மியத்தில் இது இதையும் அறியாமல் அதற்கு அடிமைப்பட்டுரும். அது தன்னுடைய வாழ்நாள் பொழுதுபோக்காக நினச்சிடும். இப்படி இது அடிமைப்பட்டு அவங்களுக்கு அந்த கூட்டத்திற்கு ஏவல் செய்கிறது இப்படின்னு இதுதான் தன்னுடைய கடமைன்னு ஆகி இன்னும் எவ்வளவோ விகாரங்களை இந்த உலகம் அடைஞ்சிருதுன்னு சொல்லி அவரெல்லாம் சருகு போல சரித்திரம் இழப்பார்கள். அவ்வளோதான். முள் போல முகவரி இழப்பார்கள். அவ்வளோதான். நமக்கு இங்கே இந்த ஏடுகள், இந்த மண்ணல் ஏடுகள், புகழுரைகள், வணக்கங்கள், தலை வணக்கங்கள், இந்த புகழ் அடைதல்ங்கிறதுலாம் விலை வைத்தால் நீ எந்த புகழையும் எய்து விடலாம். அவ்வளோதான். ஒரு விலையின் பெயரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தான் இங்கே. அவ்வளோதான். ஏன்னா இது கழிவுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கழிவு நீர் குட்டையில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நம்ம வாழ தானே வந்திருக்கோம். அவ்வளோதானே. இந்த மிருகங்கள் அந்த நிலைப்பாடு உடையதெல்லாம் கூட அதாவது பசிக்கும் போது வேட்டையாடுது, அதுக்கப்புறமேட்டுக்கு அது தன்னுடைய வாழ்வியலில் இருக்குது. இவர்கள் பாருங்களேன், இவங்க தனக்கு ஏற்றபடி எல்லாம் செய்து வைத்துக்கிட்டு வெறும் உணவுன்னு இருந்துருந்துச்சுன்னா அது தானே தேவையாக இருந்திருக்கும். இந்த மனிதர்களும் ஏதோ ஒரு அடங்குறதுக்கு இருக்கிற இயற்கையை வைத்து தனக்குன்னு ஒரு கூடாரம் அமைச்சிக்கிட்டு அப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இயற்கையை கெடுக்காமல், தன் தேகத்தை கெடுக்காமல், தன்னுடைய மரபு அணுவை கெடுக்காமல், தன்னுடைய பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சாரத்தை கெடுக்காமல் இப்படி ஒரு இயல்பான வாழ்வு வாழ்ந்திருக்கான்ல. மனித வாழ்கிறதோட இந்த இயற்கை காக்கிறதோட என்னங்க ஒரு ஆனந்த கடமை இருந்துட முடியும்? நோயே இல்லாதவன் தானங்க பெரும் செல்வன் தான். அவ்வளோதானுங்க. இந்த மன நோயும் இந்த தேக நோயும் தானங்க இந்த சகமே இன்னைக்கு துண்டாடுறதுக்கு காரணமாக ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த கேளிக்கைகளில் லைத்ததுனால, இவர்களெல்லாம் கொண்டாட ஆரம்பித்ததுனால நம்ம கடமை தெரியல. நமக்கு உணவில் நஞ்சு வைக்கப்படுகிறது, அதை பற்றின தத்துவமே நமக்கு தெரியறதில்ல. வேதியியல் பொருள்கள்னாலும் இன்னும் எவ்வளவோ விகாரங்களினாலும் வைக்கப்படுகிறது. நஞ்சில்லா உணவே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆமாம், நஞ்சில்லா உணவுங்கிறது கனவாக போயிடுச்சுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்ண வேண்டியதை உண்டோம்னா, உண்ணும் விதத்தில் உண்டோம்னா வாழும் காலம் வரைக்கும் நமக்கு நோய் இல்லைங்கிறான். இவ்வளோதான். அப்படி தான் நம்ம இருக்கோமா? எந்த நேரத்துலையாவது அந்த தடை இருக்கா? 24 மணி நேரமும் செய்யப்படுகிறது. 24 மணி நேரமும் 4 மணிக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம மனதிற்கு ஏற்றது, குடலுக்கு ஏற்றதுங்கிறதெல்லாம் நியதி இல்லை. வெறும் ஆசைக்கு ஏற்றது, பார்வைக்காக வண்ண நிறமிகள்ங்கிற பேரால் விஷத்தை கலக்கிறாங்க. அதெல்லாம் இந்த உலகம் கண்டுக்கல. ஒரு படு நோயாளியை போல் இந்த உலகம் வீழ்ந்து கிடக்கு. அவ்வளோதான். இந்த களத்தை காக்க வேண்டியவர்கள் இளையவர்கள். அவ்வளோதான். இளைஞர்கள், துடிப்புடையவர்கள். இவர்களுக்கு தான் கொடி ஒட்டுறதுக்கும் அது பேர் என்ன சொல்கிறது, அந்த படங்களை ஒட்டுறதுக்குமே கொண்டாடுறதுக்குமே அதன் பேரால் சர்ச்சை செய்கிறதுக்குமே இருக்காங்களே. தலையிலேருந்து முண்டங்களாக தானே இருக்காங்க. அவ்வளோதானே. தலை உனக்கு இருக்குல்ல, நீ தலைவன். அவ்வளோதான். தலைவன்னா என்ன? தலைமை சேவகன். இதுக்கு கிரீடம் வேணுமான்னு கேட்குறேன். ஜனநாயகம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதனோட பொருள் என்ன? எல்லாருமே தான். இப்போ எல்லாருமே இயைந்து இந்த இயற்கையை காக்கணும், நம்மளுடைய உணவு அந்த நிலைப்பாட்டை காக்கணும். நம்ம எவ்வாறு இருந்தோம்? நம்மளாம் சிறிய வயதில் இருக்கும்போது எப்படி இருந்தது? இன்றைக்கி எவ்வளோ மருத்துவமனைகள். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு சாதாரணமாக தெரிஞ்சது உணர்ந்ததுங்கிறது ஒரு சுகப்பிரசவங்கிறது தான் உணர்ந்தோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இது அப்படியா இருக்குது. ஏன்னா நம்ம உணவின் தரம் குறைஞ்சிருச்சு. அதில் சேர்க்கக்கூடாதவைகள் சேர்க்கப்படுகிறது. அதை கேட்க வேண்டியவர்கள் கேட்கலையா, இல்லை அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இதில் யார் கடமையை செய்யலைன்னு தெரியல. இவர்களும் படு நோயாளியாக கிடக்குறாங்க. அது பாட்டுக்கு இதில் லயிச்சு அதில் லயிச்சு நீ உலகம் வெப்பமடைதலுங்கிறான், மேக வெடிப்புங்கிறான். எங்கும் எரிகிறது, கிரிகள் பொடிபடுகிறது, விண் மண் கிழிகிறது, வார்த்தையிலிருந்து பொங்கும் கடல்கள் நகர்வளம் வருது, கடலுக்குள்ளார ஓடிடுது. இப்படி ஒரு உத்தரவாதமே இல்லாமல் அந்தரத்தில் தந்திரமாக சுழண்டுக்கிட்டு இருக்க ஒரு எந்திரம் மண் என்கின்ற பெயரா. இதெல்லாம் சுழற்சி, இயற்கை சுழற்சியவே நம்ம மாற்றிட்டோம்.
இந்த உலகம் வெப்பமடைதல்னு சொன்னாங்க. அவரவர் தனி கடமையை நம்ம உணரணும், செய்யணும்னு யாராவது நினைக்கிறாங்களா? ஏதோ இருக்கிற வரைக்கும் குடும்பங்கிறதே கொடுக்குற இடம், அது பிடுங்குற இடம் கிடையாது. அவரவருக்கு என்ன வாழணும், என்ன நிலைப்பாடு அப்படின்னு எல்லாம் பிடுங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். எரியிற வீட்டில் பிடுங்குறது ஆதாயம். இந்த களம் காக்கணும். நேற்று வாழ்ந்தவன் நமக்கு தந்துட்டு போன இந்த தளத்தை நாளைக்கு நம்ம எப்படி கொடுத்துட்டு போகிறோம்? நம்ம மக்கள்கிட்ட சாதியா, மதமா, மொழியா, பிரிவினைவாதமா, பிரித்தாளும் சூழ்ச்சியாளர்களுக்கு ஒரு அடிமைப்பட்டவரா, எங்கோ இருக்கிற ஏகாதிபத்தியம் இங்கு எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு என்னங்க ஒருத்தங்க பசியை போக்கணும், ஏழ்மையை போக்கணும், குறைந்தபட்ச தண்ணீரை இவங்க இதுக்கு மேலே என்னங்க இருக்குது உலகத்தில்? என்ன ஓடி ஆடினாலும் ஒன்றும் உணவு தானங்க உண்ண முடியும். இது எல்லாத்திற்கும் சமமாக கிடைக்குதா இல்லையான்னு நம்ம நினைக்கணுமா இல்லையா? நம்ம என்ன கருமி இயல்பினன் அப்படிங்கிற மிருகமா? அங்கே அறிவு விலங்கிடப்பட்ட விலங்கணமா? அதெல்லாம் கிடையாது. தனி மனிதம், மனம் படைத்தோம், இதமிகு இதயம் படைத்தோம், இங்கு இதம் தெரிந்த ஒரே ஒருவன், ஒரு சுவாச ஒரு காற்று கருவறை எனும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராண பந்தத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டியவர்கள், ஒருவருக்காக ஒருவர் செய்யும் இயல்பான சிறு சங்கடங்களினாலோ அல்லது பிழைகளினாலோ நம்ம ஏற்பட்ட துன்பங்களை நம்ம தியாகம் செய்து தான் ஆகணும். அதெல்லாம் இருந்தால் தானேங்க மனிதம் தானேங்க புனிதம். என்னங்க பெரிய இறை நல்ல மனிதன் இந்த காலத்தில் எந்த நன்மையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம மனிதன் மறந்ததுனால தாங்க இன்னும் இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்க பிரிவினவாதங்களை பேசிக்கிட்டு இதன் பெயரால் அதன் பெயரால் கடவுளின் பெயரால். நல்லா சிந்திச்சு பாருங்கள். தேனில் சுவை என, மலரில் மனம் என, உடலில் உயிர் என, உள்ளம் என, நான் சொல்லும் சொல் என, மண்ணை தாங்கும் பொருள் என. அப்போ ஒரு சுவை பொருள், ஒரு நாற்று பொருள், ஒரு சூட்சம பொருள், ஆதார பொருள், ஒரு வெட்டவெளி பொருள், அதுக்கு இயற்கைன்னு ஒரு பேர் இருக்குது. நீ அப்படியும் சொல்லு. இறைவன் ஒரு பேர் இருக்குது. உன்னால் முடிந்தால் அப்படியும் சொல்லு. எப்படி வேணாலும் சொல்லிட்டு போ. ஆனால் யார் சொன்னாலும் அவன் இங்கே வரப்போகிறது கிடையாது. இது பெருசு, அந்த பெருசு, அது அங்கே அழைச்சிட்டு போகுது, இது இங்கே அழைச்சிட்டு போகுது. எது அழைச்சிட்டு வந்தாலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கூட்டிகிட்டு வர முடியும். உரை உணர்வு இறந்த உருவ போட்டு, முழுவதும் இறந்த முதல்வா போட்டு, சென்றடையாத திருவுடையன், ஆழ்ந்தகன்ற நுண் தன்மையன். ஆமாம், இல்லை இல்லை என்று இருப்பவன், இருப்பது, அதுதான் அவன் சொல்கிறான். அது ஒரு அவன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் உணராமல் எதையோ போதிச்சுக்கிட்டு வெறும் ஜாலத்தில் அழைச்சிக்கிட்டு அன்றாடம் புதுசாக விஞ்ஞானம் ஆயிரம் கண்டுபிடிச்சிட்டு ஆயிரம் நமக்கு பொருந்தாத உணவு வகைகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கௌரவமாக நினச்சிக்கிட்டு அதெல்லாம் நிறையிறானான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் நிறைய முடியாது. ஒன்றில் நீ ஒடுங்க வேண்டியவன், ஒன்றிலிருந்து விலகினால் ஒன்றொன்றாய் அதுக்கப்புறத்துக்கு ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்திருப்பார். அவ்வளோதான். நீ ஒன்றை வந்திருப்பவன், அந்த ஒன்றில் ஒன்றை வந்திருப்பவன். அதை தவிர நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அதான் என்னிலே இருந்து உணர்ந்து கொண்டு நீ உனக்குள்ளார இரு. அப்போ தான் நடக்கிறது தெரியும். கடந்த கால காயம், எதிர்கால கனவு, இருப்பு கணத்தை தொலைச்சிட்டு நம்ம ஒரு ஜடமாக வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையில் நம்ம ஒரு வாழும் சவம். அவ்வளோதான். நேற்று உண்ற உணவு என்னுடைய நினச்சாலும் எனக்கு உதவாது. மரணத்தின் தருவாயில் நீ இது வரைக்கும் தூய்த்தது எல்லாமே வீணாக போகும். அப்போ என்னுடைய நீ பெற்ற வாழ்வினுடைய அனுபவங்கிறது இந்த கணத்தில் நான் இருந்த ஆனந்தம்தான், இன்பம்தான், அன்பு நிலை தான். ஒரு அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர் அப்படின்னு நான் எனக்குள்ளார இருந்த நிலை தான். அப்படி தான் இன்றைக்கி இந்த உலகம் அழைச்சிட்டு போகுதா? உணர்ச்சி வசப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏடை படிச்சுட்டு மேடை மீசு ஜாடை பேசுகிறாங்க. காடைப்பிடி காடையர்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக, எங்கள் ஏழைகளுக்காக ஏழைகள் பேசுகிறாங்க. எல்லாம் சிந்திச்சு பாருங்க. பசிச்சவன் தாங்க அலோன். ஆனால் நீங்கள் பாருங்களேன் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த மயக்கத்தை தப்பிக்கணும். ஆமாம், நமக்குள்ளார இயல்பாகவே நம்மளை உறங்க வைத்து விடுகின்றனர் மயக்கத்தின் பேரால். கண்டு உறங்குகிறோம், கேட்டு உறங்குகிறோம். ஆமாம், சில பழக்க வழக்கத்தினால உணர்ந்துடுறோம். உனக்குள்ளே இருக்க தலைமைத்துவத்தை நீ உணரவே மாட்டேங்கிற. வைராக்கியத்தின் அளவி வையகத்தில் வாழ் உனக்கு சொந்தம். நீ காத்திருக்க தயாராக இல்லை. ஆமாம், ஆயத்த உணவுகளை உண்ண தயாராகி விட்டாய். அதுதான் வாழ்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வைராக்கியத்தின் அளவி வையகத்தில் வாழ்வு உனக்கு சொந்தம். மூச்சு இருக்கும் வரை முயற்சி, இறுதி முயற்சிக்கு நீ முயற்சித்து கொண்டே இரு. அவ்வளோதான். வெற்றி என்பது வெற்றி இல்லை, அது ஒரு வெற்றி இடம். முயற்சித்து கொண்டு இருப்பவன் தான் வெற்றியாளன். அவ்வளோதான். நம்ம அதை நோக்கி நான் பயணத்தில் போகணும். அது நமக்கான
தனி மனித தேவைக்கான முயற்சியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த களத்தில் என்ன தேவை? மிக மிக நலிவுற்ற மிகுந்த வறிய நிலையில் பாருங்கள் நம்மளுடைய சகோதரங்கள் இருக்குது. அவ்வளோதான். மனிதனை வெறுக்கிறான். ஒரு மனிதாபிமானம் இல்லை. அதை பிரிக்கிறதுக்கு பிரித்தாலும் சூழ்ச்சிக்காக இங்கே 1000 விஷயங்கள் இருக்குது. ஜாதியா, மதமா, மொழியா, இனமா, வர்க்கமா, அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்குது. இதெல்லாம் ஒரு ஏழைக்கு உதவுமாங்க? எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. உணர்ச்சியை தூண்டுறதை பேசுகிறாங்க, கிளர்ச்சி படுத்திடுறாங்க. பொட்டாட்டம் போகிறான், திரும்பி வரும்போது பார்த்தா அவனுக்குள்ளார விகாரமாக ஆயிடுறான். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ராஜ நாயக மாயை தூண்டி விடுகிறார்கள். அவன் அந்த மயக்கத்திலே வர்றான். அது நடிப்புடான்னு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு வண்ணத்திரை கூத்துன்னு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு கனவு தொழிற்சாலைன்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இங்கே களத்தில் வந்து அந்த பிழையை நேரடியாக புரியுறான். பாவமாக இருக்குது. எல்லாம் மனநோயாக போயிடுச்சு. ஒரு விவசாயி போட்டுருங்க, உனக்கு உணவாத இடத்துக்கு தர்றவனை அவங்க போட்டுருங்க, உங்களுக்கு எல்லையிலேருந்து காக்கிற இராணுவ வீரர்களை போட்டுருங்க, இங்கே நம்ம களத்தில் காவலர்களை போட்டுருங்க. இந்த உலகத்தில் இந்த நேரம் எங்கெங்கே எப்படி இருக்கும்பொழுது இங்கே ஒரு சாந்தியை சமாதானத்தை நிலைநிறுத்திருக்க அரசை போட்டுருங்க. அதை விட்டுட்டு எதையோ 4 நாவுக்கு பிரயோஜனம் இல்லாத உன் கை காசை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு உன் காசுலேயே நீயே சூன்யம் வச்சுக்கிட்டு அதன் பேரால் போட்டி பொறாமைகள் இன்னும் 1000 இத்தியாதிகளை செய்துட்டு விழிப்படைந்து தான் தீர வேண்டும் இந்த மனிதன். வேறு வழியே இல்லை அப்படின்னா சிரமம்தான்.